மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை வருடம் முழுவதுமே சனி 9 இருக்கின்றார். சில மாத காலங்கள் வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றார். குரு ஏப்ரல் வரை 11 மே முதல் 12 இருக்கின்றார்கள். ராகு கேதுக்கள் முறையே 10 மற்றும் 4 இருக்கின்றார்கள். முந்தைய காலம் போல் அஷ்டம சனி போன்ற பெரிய பாதிப்புகள் 2024 கட்டாயம் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். சனி வக்கரமாக இருக்கும் 3.5 மாதங்களில் கூட அஷ்டம சனி போன்ற பெரிய பிரச்சனைகள் வராது. குரு 11ஆம் வீட்டில் ஏப்ரல் மாதம் வரை இருக்கின்றார். குரு 2, 5, 7, 9, 11 இருக்கும் காலகட்டத்தை குரு பலம் அப்படின்னு சொல்லுவோம். இது தெய்வ அனுகூலம், ஒரு லக் ஃபேக்டர், நமக்கு தேவையான போது கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்ப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, வேலை, தொழில், திருமணம், உங்களை வெகு நாட்களாக பாதித்திருந்த நோய் குணமாகுதல், இல்லைன்னா பிரச்சனைகள் தீருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல வாய்ப்பு ஏப்ரல் மாதம் வரை இருக்கின்றது. மேலேந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலரால் சேமிப்பதற்கும் கஷ்டமாக இருக்கும். அதுதான் குரு 12 வருவதால் ஏற்படக்கூடிய விஷயம். குரு 12 இருக்கும்போது சுப விரயங்களும், அதாவது சுப செலவுகள், திருமணம், வளகாப்பு, சீமந்தம், வீடு கட்டுறது போன்ற சுப விஷயங்களுக்கும் செலவுகள் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவும் இருக்கும் அப்படின்றது தான் ஹிடன் மெசேஜ். ஓகேங்களா? பணவரவு நன்றாகவே இருக்கும். ராகு கேதுக்கள் 10 மற்றும் 4 இருக்கின்றார்கள். ராகு 10 இருப்பது ஒரு விசேஷமான நிலை என்றே கூறுவேன். 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு 10 இருப்பதால் தொழில் மற்றும் வேலைகளில் திடீர் முன்னேற்றம், தொழில் வேலைகளில் நல்ல அங்கீகாரம் போன்றவைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி 9 இருப்பதாலும் கேது 4 இருப்பதாலும், 9ஆம் இடம் என்பது தந்தை, 4ஆம் இடம் என்பது கேது. அதனால் தந்தை தாயுடன் இருக்கும் உறவு இந்த வருடம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டா தான் இருக்கும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை குரு வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் வெகுவாக குறையும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, 2024 3 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம். ஜனவரி டு மார்ச் ஒரு பார்ட், ஏப்ரல் டு செப்டம்பர் ஒரு பார்ட், அக்டோபர் டு டிசம்பர் இன்னொரு பகுதி. இதுல ஜனவரி டு மார்ச் மிகவும் நன்றாக இருக்க போகின்றது. குரு பலம் இருக்கு. அதனால வாய்ப்பை பர்சியூ பண்ணுங்க. கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏப்ரல் டு செப்டம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இந்த பீரியட்ல தான் செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அக்டோபர் டு டிசம்பர் திரும்பவும் செலவுகள் குறைந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க பெறுவதற்கு நல்ல ஒரு டைம் இருக்கு. ஸோ ஜனவரி டு மார்ச் நல்லா இருக்கு. அக்டோபர் டு டிசம்பரும் நன்றாக இருக்கின்றது. ஏப்ரல் டு செப்டம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால பெரிய பிரச்சனை விட போகுதோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இது பொதுப்பலன். அதாவது நான் இது வரைக்கும் கூறியது பொதுப்பலன். இதை தாண்டி கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பலன் எடுக்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்துக்கொண்டு, ஜனன ஜாதகத்தில் இருக்கும் ஒரு சில கிரகங்களை வைத்துக்கொண்டு துல்லியமாக நம்மால் பலன் எடுக்க முடியும். அதைத்தான் இப்ப நான் கவர் பண்ண போறேன். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் கும்ப வீட்டில், கும்ப வீடு என்பது 9வது வீடு இல்லையா? கும்ப வீட்டில் ஒருவேளை சுக்கிரன் அல்லது குரு இருந்தால், ஜனனகால சுக்கிரனும் குருவும் கோச்சார சனியுடன் இணைந்து நல்ல பலன்களை வழங்குவார்கள். அதே மாதிரி உங்களுடைய 12வது வீட்டு சுக்கிரனோ சனியோ இருந்தால், 12ஆம் வீடு என்பது ரிஷப வீடு இல்லையா? 12ஆம் வீட்டில் சுக்கிரனோ சனியோ ஜனன ஜாதகத்தில் இருந்தால், அத்தகைய கிரகங்கள் கோச்சார குருவுடன் இணைந்து நல்ல பலன்களை வழங்கும். குறிப்பாக பொருளாதார மேம்பாடு, முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இவர்களுக்குத்தான் கூரையை பிய்த்துக் கொண்டு பணம் கொட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அத்தகைய பொருளாதார முன்னேற்றம், மேம்பாடு 2024 கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு நல்ல பலன். வேற யாருக்காவது சில பிரச்சனையான பலன் இருக்குமா அப்படின்னா,
இதே கும்ப வீட்டில், அதாவது 9ஆம் வீட்டில் செவ்வாயோ கேதுவோ சூரியனோ இருந்தால் கோச்சார சனியுடன் இணைந்து சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா சனிக்கு முதல் தர எனிமி அப்படின்றது செவ்வாயும் சூரியனும் தான். கேது செவ்வாயை போல செயல்படுவார். செவ்வாய் சனி இணைவால் என்னன்னா சண்டை ஏற்படும். அது வாய் சண்டையா அடிதடி சண்டையா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். சூரியன் சனி இருந்தா உங்களுக்கு தந்தை அரசு மேலதிகாரியுடன் பிரச்சனை, கம்யூனிகேஷன் கேப், ஈகோ கிளாஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் சூரியன் சனி இணைவால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் சனி உயர் பதவி, அரசு வேலைக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். உங்களோட ராசி அதிபதி புதனே அங்க இருந்தார்னா என்ன நடக்கும்? சனி புதன் இணைவு பொதுவாக நல்லது கெட்டது சேர்ந்த ஒரு இணைவு. நல்லது எதுலன்னா புதிய வியாபாரம் தொடங்குதல். இப்ப ஏஜென்ட் பிசினஸ் பண்றீங்க, தரகரா வேலை செய்றீங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க, ஏஜென்சி பிசினஸ் பண்றீங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள், நல்வாய்ப்புகள் கிட்டும். அதே நேரம் புதன் வாக்கு, கம்யூனிகேஷன் போன்றவற்றை குறிப்பதால் நீங்கள் பேசும் பேச்சால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நல்லது கெட்டது சேர்ந்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி வேறு சில காம்பினேஷன்ஸை பார்க்கலாம். உங்களுடைய 4வது வீட்டில், அதாவது கன்னி வீட்டில் கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகங்கள் கேதுவுடன் இணைந்து சில பலன்களை வழங்கும். குறிப்பாக கேது விரக்தி, தனிமையை குறிக்கக்கூடிய கிரகம். 9 கிரகங்களில் கேது தான் மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னா கேது தான் உண்மையான ஆன்மீகத்தை, உண்மையான கடவுளை நோக்கி நாம் செல்லக்கூடிய பாதையை காட்டக்கூடிய கிரகம். அவர் எப்படி அந்த பாதையை அவர் நமக்கு உணர்த்துவார்னா பிரச்சனைகளை கொடுத்து, விரக்தியை கொடுத்து, லௌகீக வாழ்க்கையிலிருந்து நம்மை விலகச் சொல்லி அவர் பிரச்சனைகளை கொடுப்பார். ஒருவேளை அங்கே சுக்கிரன் இருந்தால், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவியை குறிக்கும் இல்லைங்களா? பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும். செவ்வாயோ சுக்கிரனோ இருந்தால் கணவனோ மனைவியிடமோ பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அங்க ராசிநாதன் புதனே இருந்தா உங்களுடைய பேச்சில் பிரச்சனை வரலாம். நீங்கள் பேசும் பேச்சால் பிரச்சனை வரலாம். பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசாமல் இருந்து விடுவதால் பிரச்சனை வரலாம். ஏன்னா கேது புதன் சேர்ந்தா நீங்க சரியா பேச மாட்டீங்க, பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டீங்க. ஓகே. மேலும் புதன் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். தாய்மாமனுடன் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சனி இருந்தால் தொழிலாளிகளுடன் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தொழிலிலும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இறுதியாக உங்களுடைய 10வது வீட்டில் குரு இருந்தாலோ, 12ஆம் வீட்டில் ராகு இருந்தாலோ பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்படித்தான் ஜனனகால கிரகங்களை கோச்சார கிரகங்களோடு இணைத்து நம்மால் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.